மீனிங்லாம் கேட்காதீங்க. படத்துல கதையே இல்லாட்டாலும் விழுந்து விழுந்து சிரிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு சிரிச்ச ஒரு படம். அந்த படத்தோட மீனிங்கிறத தாண்டி படம் முழுக்கவே ஃபுல் காமெடி, செம்ம என்டர்டைன்மெண்ட். கிட்டத்தட்ட உள்ள உட்காந்து கீழே தான் விழல, அந்த அளவுக்கு சிரிச்சோம். பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு கூட யோசிக்கல, அந்த அளவுக்கு பயங்கரமா சிரிச்ச ஒரு வைபான படம்னே சொல்லலாம். படம் பார்த்ததை விட ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோன்னே சொல்லலாம். ஏங்க உண்மையா சொல்லணும்னா சந்தானம் சார் வந்து இது வரைக்கும் ஹீரோ கலந்த ஒரு காமெடியனா பாத்துருக்கோம். பட் முழு காமெடியனா இன்னைக்கு டோட்டலா 2K கிட்ஸ் அத்தனை பேரும் தலையில தூக்கி வச்சு இந்த படம் பார்த்துட்டு வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட காமெடி சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சந்தானம் சாரோட காமெடி தான் பயங்கர ஒர்க் அவுட்னே சொல்லலாம். அதே நேரத்துல செகண்ட் ஹாஃப்ல விஷால் சாரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு மரண மாசுன்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது. என்னன்னா சிக்ஸ் பேக் வந்து கேர்ள்ஸ் தான் ரசிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா பசங்களே வந்து விஷால் சாரோட சிக்ஸ் பேக் பார்த்து ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். படம் முழுக்கவே பெஸ்ட் தான் சார். இந்த சீன் மட்டும் எதையுமே நம்மளால சொல்ல முடியல. எல்லா சீன்லுமே அதையும் கிளாமர் ஆக்சுவலி வந்து ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல கிளாமர் காட்டும் போது நம்மளுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா இது இப்பெல்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அவ்வளவு கிளாமர் காமிச்சுமே செம்மையா ரசிச்சோம். ஏன் அப்படின்னா காமெடி கலந்த ஒரு கிளாமர் காட்டுவாங்க பாத்தீங்களா, அது வந்து ரசிக்கிற தன்மையா இருக்கு. அதே நேரத்துல நார்மலா ஒரு ஹீரோயினியா ஓவர் கிளாமரா காட்டியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் எப்பவுமே ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா அதுல வந்து கதை கண்டிப்பா இருக்கணும் யோசிப்பேன். பட் இந்த படத்துல மட்டும்தான் எனக்கு கதையை பத்தி யோசிக்கவே விடல. சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால என்னடா கதைங்கிற அளவுக்கு கூட என்னை யோசிக்கவே விடாத அளவுக்கு அப்படி ஒரு காமெடியை செம்மையா ரசிச்சேன் ஃபுல்லாவேவும். எனக்கு இதுல ரொம்ப ஒரு சிரிப்பு என்னன்னா எல்லாரும் பொண்டாட்டியா வச்சு காமெடி பண்ணுவாரு, சந்தானம் சார் தான் மாமியாரை வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காருன்னே சொல்லணும். அது ஒரிஜினல் மாமியார் பார்த்தா துரத்தி துரத்தி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு காமெடி அப்படி போச்சு. எனக்கு அந்த அதுவும் விஷால் சாரோட அந்த பாட்டு டியர் லவ்வர் அந்த சாங்க்லாம் வந்து முன்னாடி அவ்வளவு டான்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எழுந்து போய் டான்ஸ் ஆடி இருப்போம். அந்த அளவுக்கு பாட்டு சூப்பரா இருந்தது. முழு முழு காமெடி. அதாவது இது வரைக்கும் நாங்க காமெடி படம் நிறைய வருது, பட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இது காமெடியா சிரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு தோணுச்சு. பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் உண்மையிலே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாங்கிற டவுட் வர்ற அளவுக்கு போன வருஷம் எடுத்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டா இருந்தது அந்த காமெடி. இதுதான் காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனோபாலா சார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து செத்து எங்களை சிரிக்க வச்சு சாவடிச்சாரு. அப்படிதான் நான் உண்மையிலேயே சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட காமெடி செம்மையா இருந்தது. எனக்கு வந்துன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் ரொம்ப ரசிச்சு ரொம்ப ஃபீலும் பண்ண ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா மணிவண்ணன் சாரை காட்டும் போதுதான். ஒரு திரையுலகமே அத்தனை பேருமே ரொம்ப மிஸ் பண்றோம். அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நீங்க வந்தேன்னு சொல்றேன், 1 மணி நேரம் பழகுனாலும் நானும் 3ஆவது ஃப்ரெண்ட்ஸா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது 1/2 ஹவரா இருந்தாலும் சரி 5 நிமிஷமா இருந்தாலும் சரி ஈஸியா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயங்கிறத ரொம்ப தெளிவா அவ்வளவு அழகா அந்த டைலாக் வரும். டைலாக் வழியாவே ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த படம் முழுக்கவே. ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், அவர் ஃபைட் பண்ற விதமா இருக்கட்டும், வில்லனுக்கு மட்டும்தான் சிக்ஸ் பேக்கா என்ன, ஹீரோவும் சிக்ஸ் பேக் காட்டினோன்னு மயக்கம் போட்டு கீழே விழாத குறையா இருந்தாங்க பசங்க எல்லாம். அந்த அளவுக்கு பசங்களே விஷால் சாரோட சிக்ஸ் பேக்கை வந்து ரசிச்சு ஒரு அப்படியே மயக்கம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தேட்டர் செம்ம ஃபன்னு. நான் உள்ள உட்கார்ந்ததுல இருந்து வெளில வரும்போது ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்தது. எந்த இடத்துலயுமே நான் கதை என்னன்னு யோசிக்கல, எந்த இடத்துலயுமே லாஜிக் என்னன்னு யோசிக்கல, எதையுமே யோசிக்க விடலன்னு தான் சொல்லணும். உண்மையில ஒரு காமெடி படம்னா இப்படிதான் இருக்கணும். காமெடி படம்னா வெறும் சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, எதை பத்தியுமே யோசிக்க விடாம ஒரு சிரிப்பு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையில அப்ப உள்ள ஒரு காமெடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு படம் வரும்போது எந்த அளவுக்கு காமெடி ஹிட் அப்படிங்கிறது இந்த படத்தை மூலமா தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப உள்ளவங்க நிறைய பேர் இந்த மாதிரி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஹியூமர் சென்ஸான காமெடிஸ், கதையோட ஒன்றி போற மாதிரி காமெடிஸ், அந்த கதையோடய காமெடி போற போக நமக்கு சிரிப்பு தான் வருது. இது இந்த இடத்துல லாஜிக் இல்லையே அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையுமே வராத அளவுக்கு பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது உண்மையிலே. விஷால் சார் அண்ட் சந்தானம் சாரோட பொங்கல் தான் சொல்லுவேன் இந்த பொங்கல். அப்படி ஒரு ஹிட். சந்தானம் சாருக்கும் கம்பேக் தான். விஷால் சார் சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். சோ அவர் அது ரெக்கவர் ஆயிட்டு கம்பேக்கா நடிக்கணுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ரொமான்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே செம்ம மாசுனே சொல்லலாம்.
சூப்பர் ஹிட் பிலிம். இவ்வளவு நாள் டிலே ஆனதே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் முக்கியமா 2K பசங்க இதை தூக்கி கொண்டாடுறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ரசிக்கிற அளவுக்கு இருக்குன்னா எந்த வருஷம் ஆனாலும் காமெடிக்கு என்னைக்குமே ரசிகர்கள் உண்டுங்கிறது இதுல இருந்து தெரியும்.